யங்ஸ்டர்ஸ் ஹாய். ஐயோ டேய் ஆத்தா மகமாய் வந்துருச்சுடா. இன்னைக்கு அனு சட்ட சுட்டி ஷோல பேச நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? ரெடியா இருப்பீங்க தெரியும். ஷோக்குள்ள போயிடலாமா? எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, என்ன மாதிரி 2025ல காலேஜ் முடிச்சுட்டு அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறவங்கள பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கான டாபிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ராசிட்டி தான். 2014ல விஐபி ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த படத்தை பார்க்கும்போது இந்த அங்கிள் வேலைக்கு போகாம என்னமா திட்டு வாங்குறாரே அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். மூச்சு விடாமலாம் டைலாக் பேசுறாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, நான் ஒரு லேடி வெர்ஷன் ஆஃப் ரகுவரன். 4 வருஷமா வீட்டில் சும்மா தானே இருக்காரு. இதுல ஈகோ வேற. +2 முடிச்சதும் பஞ்சு டைலாக். ஊர்ல இருக்க எல்லா பில்டிங்கும் நான் கட்டினதா இருக்கும்னு. ஆகாயத்துல கோட்டை கட்டினதான் மிச்சம். காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் தேடும் போதுதான் ரெஸ்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த ரெஸ்யூம்ல என்ன ஆப்ஜெக்ட் போடணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாம இருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறோம்னு தெரிஞ்சாதானே அதுல என்ன ஆப்ஜெக்ட் போடணும் நமக்கு தெரியும். அக்ரிகல்ச்சரா பாக்ஸிங்கா கரெக்ட்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் என்ன ஆப்ஜெக்ட் போட்டிருக்கானோ அதையே நம்மளோட ரெஸ்யூம்லயும் சேர்த்து போட்டுருவோம். இதுல ஸ்கில்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுல நமக்கு எல்லா ஸ்கில்லும் தான் தெரியும். இதுல என்னடா ஸ்பெசிஃபிக்கா இன்க்ளூட் பண்றேன்னு நினைச்சிட்டு நமக்கு தான் எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமே அப்படின்ட்டு அதை எம்எஸ் ஆஃபீஸ் போடுவோம். அடுத்து அதுல டிசிஷன் மேக்கிங்னு ஒண்ணு போடுவோம். நமக்கே எந்த இடத்துல ஒர்க் போகலாம் அப்படின்னு தெரியாத பட்சத்துல நம்ம எப்படி ஒரு ஆபீஸோட குரூஷியல் டைம்ல டிசிஷன்ல மேக் பண்ண போறோம், அடிச்சு விடுவோமே, அதை அடிச்சு விடுவோம். அடுத்து அதுல ஸ்பெஷல் ஐட்டமா குயிக் லேர்னர் அப்படின்னு போடுவோம். ஒரு 5 டிஜிட்ல ஓடிபி வந்தாலே 2 வாட்டி பார்த்துதான் அதை நம்ம என்டர் பண்ணுவோம். இதுல குயிக் லேர்னர் வேற எடுத்து எழுதிப்போம். 10-11 ஸ்பேனர் ரெடி. கடையில இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? இருக்கிற எல்லா ஆபீஸ்க்குமே ஒர்க் தேடி போவோம். எல்லா ஆபீஸ்லயுமே உள்ளேயே விட மாட்டாங்க. கேட்லயே வாட்ச்மேன் தாத்தா வந்து ரெஸ்யூம் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்வார், நான் அப்புறமா மேல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ரெஸ்யூமை நாங்க கலர் பிரிண்ட் எடுக்கிறதே இல்ல. பட்ஜ் கடைக்கு போற ரெஸ்யூமை எதுக்கு நாங்க கலர் பிரிண்ட் எடுக்கணும்? அதுக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட்லயே இருக்கலாமே. இது நனியமாவுல இருக்கு. இது நான் கொடுத்த மனனே. கையோட போய் 10 நிமிஷம் ஆச்சு. இது எல்லாத்தையும் மீறி ஆபீஸ்க்குள்ள போயிருவோம். இன்டர்வியூ வைப்பாங்க. எடுத்த உடனே செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. நம்ம பேரு, ஊரு, நம்ம பிறந்தது, வளர்ந்தது, நமக்கு என்ன தெரியும், நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகேமா, பட் வி வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஒரே ஷாக்கா இருக்குங்க எனக்கு. நான் ஃப்ரெஷர், என்கிட்ட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? வேலை தேடுறதையே வேலையா வச்சிருக்க என்கிட்ட போயிட்டு இந்த பக்கத்து வீட்டு ஆன்டியும் ரிலேட்டிவ்ஸும் வாட் நெக்ஸ்ட் அடுத்து எப்பதான் வேலைக்கு போக போற, எங்க போக போறேன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் பார்த்து எனக்கு ஒண்ணுதான் சொல்ல தோணுது. இன்டர்வியூல 1000 கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த கொஸ்டின்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ எதையாவது ஒண்ணு சொல்லி உருட்டி சமாளிச்சிருவோம். எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. why should we hire you for this job அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட எப்படிங்க சொல்றது, எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான்னு. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இருக்கிற எல்லா ஆபீஸ்க்குமே மெயில் போடுவோம், அப்ளிகேஷன் போவோம், எல்லா இடத்துலயும் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவோம். இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிடுறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எப்படா கால் வரும் அப்படின்ட்டு போன் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே அவங்களாதான் இருக்கும் அப்படின்ட்டு எங்க இருந்தாலும் ஓடி போய் அந்த போன் எடுப்போம். எடுத்து அட்டென்ட் பண்ணா லோன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒர்க் தேடும் போதுதான் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப நம்மளே வாலண்டியரா போயிட்டு, அண்ணா என்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கண்ணா, நீங்க வான்னு சொன்னா வருவேன், போன்னு சொன்னா போவேன், நல்லா ஒர்க் பண்ணுவேனா அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்போம். சூப்பரா குளிக்கும், கையில குளிக்கும். எவ்வளோடா? 25,000 எவ்வளோ? 25,000. நீங்களும் உங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜேர்னில என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன மாதிரி நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறவங்களோட அட்ராசிட்டி பத்தி நம்ம ஷோல பேசணும். இதே மாதிரி வேற ஒரு அட்ராசிட்டியோட அடுத்த அணு சட்ட சுட்டி ஷோல வந்து பேசுறேன். until then signing off. நான் உங்க அனு. டாடா.